ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனல் என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு எம்மியான அருமையான வெஜிடபிள் அண்டு ப்ரெட் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டை நீங்கள் முன்னாடியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இவனெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கிட்டு வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வெஜிடபிள் போட்டுக்கோங்க. என்னென்ன வெஜிடபிள் அப்படின்னா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. உங்களுக்கு வேணும்னா பட்டாணி, குடமிளகா இவனெல்லாம் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருப்பான். இவனெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. பிரியாணிக்கு ஸ்பெஷலே எண்ணெய் தான். எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா வெந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பான். இதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்து அரிசியை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிளறி விட்டு பிரியாணிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. திருப்பியும் ஒருக்கா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மல்லியில் சேர்த்துக்கோங்க. புதினா இருந்தாலும் இன்னும் பெட்டராக தான் இருப்பான். குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடிக்க பாருங்கள். A few moments later. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அருமையான ப்ரெட் பிரியாணி ரெடி. எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரப்போகுது உறவுகளே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.